ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம மொபைல்லே அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் ஆர் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஎன்இசேவை அப்படின்ற போர்ட்டலை சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே வரும். இதுக்குள்ளே போய் நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ நீங்கள் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா சைன்அப் பண்ணிக்கோங்க. கீழே பயனாளர் உள்நுழைவு இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை சைன்அப் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் கொடுத்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே போடணும். போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே பிஎஸ்டிஎம் அப்படின்னு காட்டும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்டனுடைய நேமு, அப்பா பேர், அம்மா பேர் இதெல்லாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டைப் பண்ணணும். அடுத்து இஎம்எஸ் ஐடி கேட்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்து ஸ்கூல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அகாடமிக் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இது எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th தனியாக, 6th to 10th தனியாக, 11th 12th தனித்தனியாக தான் பண்ணி ஆகணும். அப்படி தான் நம்ம பிஎஸ்டிஎம் வாங்க முடியும். ஸ்கூல் டிசியை வந்து இதில் வந்து ஃபைல் அப்லோட் பண்ணணும். ஃபைல் வந்து 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்களான்னு செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா சப்மிட் கேட்கும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு டேரெக்டாக பேமெண்ட் டீட்டெயில்ஸ்குள்ளே போயிடும். இது ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வந்து அக்ரின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். பேமெண்ட் வந்து கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு இல்லை யூபிஐ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை கொடுத்து கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் சக்ஸஸ்ஃபுல்லாகி வரும். அதுக்கப்புறமா இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. அகெயின் வெளியே வந்துட்டு திருப்பியும் உள்ளே போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்னாலேஜ்மெண்ட் எடுக்கணும். இது தேவையில்லை, பட் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். இதில் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் முன்னாடி பண்ணியிருந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கீங்கன்னா மேலேயே உங்களுக்கு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் நம்பர் ஆர் ரெசிப்ட் நம்பர் இருக்கும். அந்த இடத்துல எதையாவது ஒன்று காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அகெயின் அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டேட்டஸ் செக்குன்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் காப்பி பண்ண நம்பரை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ளெட்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ரெசிப்ட்னு ஒன்று காட்டும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த அக்னாலேஜ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அப்ளிகேண்டனுடைய நேமு, அதுக்கப்புறம் ரெசிப்ட் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ண முடியும். அதுக்கப்புறமா உங்களுடைய சர்டிஃபிகேட்டையுமே டவுன்லோட் பண்ண முடியும். மேலே ஃபஸ்ட்லேயே இருக்கும் அந்த ரெசிப்ட் நம்பர்னு, வெறும் நியூமெரிக்கலில் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம எப்படி இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அந்த இசேவைன்னு டைப் பண்ணும் போதே கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதுக்குள்ளே போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த நம்பர் நம்ம காப்பி பண்ணியிருப்போம்ல, அதை இங்கே போட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் காட்டும். அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா கீழே டவுன்லோடுன்னு காட்டும், இல்லை ரிஜெக்ட்டுன்னு காட்டும். ரிஜெக்ட் ஆகிருந்தா மேபி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 dayலே கிடச்சிரும். இன்றைக்கி பண்ணிங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு கிடச்சிரும். இது பார்த்திங்கன்னா ஹெட் மாஸ்டர் சைன் வந்து டிஜிட்டலி சைன் ஆகி வந்திருக்கும். இப்படி தான் நம்ம பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஈஸியாக நம்ம மொபைல்லையே எடுத்துக்கலாம். இது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.